உன் பேச்சை யாராவது நம்புபவர் உண்டோ? யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரம் 42வது வசனத்துல அவர்கள் அப்பெண்ணிடம், இப்போது உன் பேச்சை கேட்டு நாங்கள் நம்பவில்லை, நாங்களே அவர் பேச்சை கேட்டோம், அவர் உண்மையிலே உலகின் மீட்பர் என அறிந்து கொண்டோம் என்றார்கள். ஜெபிப்போம். நேசபிதாவே, கல்வாரி நாயகனே, காருண்யத்தின் தெய்வமே, உம்மை ஆராதிக்கிறோம், போற்றுகிறோம், புகழ்கிறோம் சுவாமி. ஏசப்பா, அந்நாளிலே நீர் பேசின பேச்சை ஆண்டவரே, நீர் உரைத்த உரையை எத்தனையோ ஜனங்கள் கேட்டார்கள் ஆண்டவரே. அப்பா, ஏழைகளும் எளியவர்களும் ஆண்டவரே, அன்னாட வாழ்கிறவர்களும் உழைத்து வாழ்கிறவர்களும் உன் பேச்சை கேட்டு உன்னை நம்பினார்கள் ஆண்டவரே. ஆனால் பரிசேயர்களும் சதுசேயர்களும் ஆண்டவரே, தலைமை குருக்களும் ரோமையர்களும் யூதர்களும் உன் பேச்சை நம்பவில்லை ஆண்டவரே. உனக்கு விரோதமாக தான் அவர்கள் செயல்பட்டார்கள் சுவாமி. அதே போல ஆண்டவரே, ஏசப்பா, இன்றைய நாளில உன் பேச்சை நாங்கள் நம்பவில்லை, நாங்களே அவர் பேச்சை கேட்டோம் என்ற வசனம் எங்களுக்கு ஒளியை ஊட்டுகிறது சுவாமி. ஏசப்பா தெய்வமே, என் பேச்சுக்கு இன்னைக்கு என் குடும்பத்துல மதிப்பு கிடையாது ஆண்டவரே. ஏசப்பா, என் பேச்ச ஆண்டவரே கணவனே கேட்பதில்லை ஆண்டவரே. நான் பேசினால், ஐயா எனக்கு பிடிக்கல, நீ பேசவே பேசாத, நீ வாய மூடு என்று அதட்டுகிறான். உன்னுடைய பேச்சு எனக்கு எரிச்சல் மூட்டுகிறது என்று சொல்லுகிறான் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு கணவனும் ஒவ்வொரு தகப்பனும் ஆண்டவரே, இன்று அப்பா பேசினால் குடும்பத்தில் ஏற்றுக்கொள்வார் யாரும் இல்லை. மனைவியே ஆண்டவரே சொல்லுகிறார், நீ பேசாத, விவரம் தெரியல, உனக்கு ஞானம் இல்ல, புத்தி கட்ட ஞானம் என்று ஆண்டவரே என் மனைவியானவள் என்னை இழிவுபடுத்துகிறாள் சுவாமி. இயேசு ராஜாவே, என் தெய்வ கர்த்தாவே, என் பிள்ளைங்களே என் பேச்சுக்கு மரியாதை கொடுக்கல ஆண்டவரே. அப்பா, என் பிள்ளைங்க என்னை கிண்டல் அடிக்குது ஆண்டவரே, எகத்தாளமா பேசுது ஆண்டவரே. ஆண்டவரே, நான் பேசினாலே அறிவில்லாம பேசுற என்று சொல்லுகிறார்களா ஆண்டவரே. நான் பெத்த புள்ள எனக்கு அறிவில்லைன்னு சொல்லுது ஆண்டவரே. ஆமாப்பா, நான் முட்டாளாக மாறிட்டேன் ஆண்டவரே, என்ன செய்வதென்றே தெரியல அப்பா. என் மகள்கிட்ட நான் எதிர்த்து பேச முடியல ஆண்டவரே. ஐயோ, எனக்கு கோபம் வருகிறது, இருந்த போதிலும் ஐயோ என் ரத்தம் அல்லவா என்று நான் தாங்கி போகிறேன் சுவாமி. ஏசப்பா, என் தெய்வமே, என் குடும்பத்துல எனக்கு மதிப்புள்ள ஆண்டவரே, என் வீதியில மதிப்புள்ள ஆண்டவரே, என்னை ஏற்றுக்கொள்வார் யாரும் இல்லை, என்னை அங்கீகரிப்பார் யாரும் இல்லை. ஏனென்றால் எனக்கு பணம் இல்லை சுவாமி, நான் ஏழை ஆண்டவரே, எனக்கு வீடு இல்ல ஆண்டவரே, எனக்கு நகைகள் இல்ல ஆண்டவரே. ஏசப்பா, எனக்கு புடவைகள் இல்ல ஆண்டவரே, பட்டு புடவைகள் இல்லப்பா, எனக்கு காரும் பங்களாவும் இல்ல ஆண்டவரே. அதனால இந்த உலகம் என்ன மதிப்பதில்லை சுவாமி, எனக்கு பதவிகளும் இல்ல, நிரந்தர வேலையோ இல்ல ஆண்டவரே. அதனால இந்த உலகம் இவெல்லாம் ஒரு மனுஷனா, இவெல்லாம் பூமிக்கு பாரம் என்று சொல்லுகிற என் குடும்பத்தாரே என்னோடு இருக்கிறார்கள் சுவாமி. ஏசப்பா, என் தெய்வமே, இந்த உலகம் ஆண்டவரே யாருடைய பேச்சை நம்புகிறது என்றால் ஆண்டவரே, நிறைய செயின் போட்டுக்கிட்டு ஆண்டவரே பவுனும் தங்கத்தையும் வச்சுக்கிட்டு ஆண்டவரே டாடா பிர்லா போல ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு பெரிய பங்களாவை கட்டி கொண்டு ஆண்டவரே நிரந்தர வேலையை வைத்துக் கொண்டு ஆண்டவரே நிறைய கார்களை வைத்துக் கொண்டு பேசுகிறவன் பேச்சு, அவன் பொய் பேச்சு பேசினாலும், நீதியில்லா பேச்சு பேசினாலும், உண்மையில்லா பேச்சு பேசினாலும், காம பேச்சுகள் பேசினாலும், மோச பேச்சுகள் பேசினாலும், ஏமாற்றும் பேச்சு பேசினாலும் அது அருமையான பேச்சு என்று சொல்லுகிற உலகமாக இது மாறி போய்விட்டது சுவாமி. ஆமா ஆண்டவரே, ஏசப்பா, பெரியவர்கள் பணக்காரர்கள் சொல்லுகிற பேச்சு பெரும் பேச்சாக மாறி போய்விட்டது ஆண்டவரே. பிச்சைக்காரன் நீதியை பேசினால் அது அநீதி என்று சொல்லுகிற உலகமாக மாறி போய்விட்டது சுவாமி. ஏசப்பா, அதனால ஆண்டவரே, எனக்கு இன்னைக்கு பணம் இல்லைன்ட்டு என் குடும்பமே என்னை மதிப்பதில்லை ஆண்டவரே. எனக்கு திறமையெல்லாம் போயிடுச்சு, எனக்கு ஒரு வருமானமும் இல்லை என்று என் குடும்பம் அறிந்ததால் என்னால இனி வேலை செய்ய முடியாது என்பதை என் குடும்பம் உணர்ந்ததால் நான் இன்னைக்கு தண்டசோராக மாறிக்கொண்டு இருக்கிறேன் சுவாமி. ஏசப்பா, என்னை கண் நோக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா.
நான் ஏன் வாழ்றேனே தெரியலப்பா, எதற்காக ஆண்டவரே என் வீட்டுல இருக்கிறேனே தெரியலப்பா, தண்ட சோற சாப்பிடுறேன் செண்ட சோற சாப்பிடுறேன் எல்லாரும் முகம் திருப்பிக்கிட்ட ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு மாமனார் மாமியாரையும் ஒவ்வொரு தாய் தந்தையாரையும் ஆண்டவரே வயதானவர்களையும் முதியோர்களையும் ஆண்டவரே அவதூறாக பார்க்கிறார்கள் ஐயா, கேவலமாக பார்க்கிறார்கள் ஐயா, ஆண்டவரே இழிவாக பார்க்கிறார்கள் சுவாமி. அதனால அப்பா எங்கேயும் போக முடியாது. ஐயோ, இன்னைக்கு இனிமேல் எனக்கு சோறு போடுகிறவர்கள் யாரும் இல்ல, இதுதான் என்னுடைய சூழ்நிலை, வாழ்ந்துதான் ஆகணும், இனிமேல் என் வாழ்க்கையில மாற்றம் வராது என்று அடிமேலே அடியை பெற்றுக்கொண்டு அவமானங்கள் மேலே அவமானங்களை பெற்றுக்கொண்டு சகித்து கொண்டு வாழ்கிறவர்கள் ஏராளம் ஏராளம் சுவாமி. ஏசப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே அப்பா, பெரியோர்களை மதிக்கக்கூடிய கிருபையை கொடுங்க ஆண்டவரே. அந்த வயதானவர்கள் எதிர்பார்ப்பதெல்லாம் ஆசையான வார்த்தைகள் தான் ஆண்டவரே, அன்பான வார்த்தைகள் தான் ஆண்டவரே, அருகில் அமர்வது தான் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அந்த ஒரு வரத்தை ஆண்டவரை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை எல்லா சிறு பிள்ளைகளுக்கும் நீர் அருள வேண்டும் என்றும், பெரியோருடைய வார்த்தைகளை மதித்து வாழக்கூடிய கிருபையை நீர் கொடுக்க வேண்டும் என்றும் ஆண்டவரே, நல்லதையே நல்ல வழியிலேயே செல்லக்கூடிய பாக்கியத்தை ஒவ்வொரு இளம் பிள்ளைகளுக்கும் நீர் அருள வேண்டும் என்று ஜெபித்து, அருமையான பிள்ளைகளை நம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறதே. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். திவ்ய நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்தருள்வாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவில் அன்பார்ந்த தெய்வ பிள்ளைகளை, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்துக்களையும் ஒரே ஒரு குருவானவர் எல்லா ஜெபங்களையும் சொல்லி உங்களுக்காக அர்ப்பணிக்கிறார். எஸ் அனோவா எல்லாமே ஆமேன் அல்லேலூயா எல்லாத்தையும் ஒரே குருவானவர் இந்த மகளை ஆசீர்வதிங்க, இந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்கன்னு 2 மணி நேரம் உங்களுக்காக ஜெபிக்கிறார் என்றால் கடவுள் எவ்வளவு அருளையும் கிருபையையும் உங்கள் மீது ஊற்றுவார் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள். தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய கருத்துக்கள் பெரியதாக இருந்தால், பெரிய பிரச்சனையில மாட்டிட்டீங்க, பெரிய நோயில இருக்கிறீங்க, இல்ல பெரிய தோல்வியில இருக்கிறீங்க என்றால் நேர்த்தி திருப்பலியே நீங்கள் ஏறெடுங்கள். மேபி ஒரு பூசை உங்களுடைய கருத்துக்களை பொறுத்து 1 பூசை, 3 பூசை, 5 பூசை, 7 பூசை, 9 பூசை, 12 பூசை, 33 பூசை, இல்ல 77 பூசை என்று நீங்கள் ஏறெடுக்கலாம். நிறைவேறும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக அந்த நேர்த்தி கடனை நீங்கள் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அப்ப இன்னும் தேவன் அதிக ஆசீர்வாதங்களை குடும்பங்களை பலப்படுத்துவார் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, மற்றுமாக உங்கள் திருப்பலி கருத்துக்களை நீங்கள் அனுதினமும் அனுப்பலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு 100 ரூபாய். இங்க இறையிறக்கத்தின் நவநாள் திருப்பலியை அர்ப்பணிப்போம், இறையிறக்கத்தின் ஜெபமாலை அர்ப்பணிப்போம், நற்கருணை ஆராதனை அர்ப்பணிப்போம். நவநாள் அன்னைக்கு ஒரு நவநாள், அந்த நவநாளை உங்கள் குடும்பத்திற்காக அர்ப்பணிக்கிறோம். அப்ப எல்லா ஜெபங்களிலும் உங்களுடைய பெயரை நாங்கள் அர்ப்பணித்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, இந்த சேனல்ல நீங்க பாக்குறீங்க, இந்த ஜெபம் நல்லா இருக்குதுன்னு சொல்றீங்க, ஆனா அதோட நீங்க நின்றீங்க. இந்த யூடியூப் சேனல்ல இதோடைய லிங்க் மத்தியானம் 12 மணிக்கு, மத்தியானம் 3 மணிக்கு, சாயந்தரம் 7:30 மணிக்கு, ராத்திரி 9 மணிக்கு ஒவ்வொரு டயத்திலையும் ஒவ்வொரு வல்லமையான ஜெபங்கள் வருகிறது. அதை உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வைங்க, உங்களுடைய ஸ்டேட்டஸ்ல வைங்க, உங்களுடைய ஃபேஸ்புக்ல
பகிருங்கள், உங்கள் தெரிஞ்சவங்கள்ட்ட பகிருங்கள். தயவு செய்து அவர்களையும் இந்த ஜெபத்துல ஜெப வழிபாட்டுல கலந்து கொள்ளுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்ளுங்க. முடிஞ்ச அளவுக்கு இதை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தெய்வ பிள்ளையில. அப்பதான் எங்க ஃபாதர் எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்து இவ்வளவு செலவு பண்ணி கரண்ட் பில் இருக்குது, கேமரா பில் இருக்கு, கம்ப்யூட்டர் பில் இருக்குது, டெலிகாஸ்டிங் பில், இன்டர்நெட் பில் இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்க எதுக்குப்பா அதை வேஸ்டா செலவு பண்றீங்க? கடவுள் காரியம் நின்று போயிடும் தெய்வ பிள்ளைகளே. மற்றமாக தெய்வ பிள்ளைகளே, எங்களுக்கு ஒரு உதவி செய்யுங்கள். உங்க குடும்பத்துல சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்கலாம், பேர பிள்ளைங்கள் இருக்கலாம், தெரிஞ்ச அண்ணன் தம்பி பிள்ளைங்களுடைய பிள்ளைகள் இருக்கலாம். இவர்கள் எல்லாம் பயன்படுத்தின ட்ரெஸ்ஸஸ் இருக்கலாம். அவங்க இப்ப ட்ரௌசரு, சட்டை, ஸ்கர்ட்டு, சுடிதாரு, நல்ல நல்ல ட்ரெஸ் எல்லாம் இனிமே பயன்படுத்தாம அதை தூக்கி 100 ட்ரெஸ் வச்சிருப்பீங்க, அதை தூக்கி பரணியில போட்டு வச்சிருப்பீங்க, இல்ல பயன்படுத்தாம இருக்கும் மூளையில போட்டு வச்சிருப்பீங்க. அதெல்லாம் எங்களுக்கு அனுப்புங்க. எங்க பிள்ளைங்களுக்கு அது மிகவும் உதவியாக இருக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துள்ளோம். எங்க பிள்ளைங்க நல்ல சந்தோஷமா ஏத்துக்குவாங்க. உங்களால முடிஞ்சா ஏதாவது நோட்டு, பேனா, பென்சில், பேப்பர், இல்லைன்னா உங்க குடும்பம் நல்லா ஆசீர்வதிச்சிருக்கிறார் ஆண்டவர் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நாங்கள் உதவி செய்யற குடும்பங்கள் குடிசை குடும்பங்கள், அங்க லைட் கிடையாது, கரண்ட் கிடையாது, ரோடு கிடையாது, சரியான வாழ்வாதாரம் கிடையாது. அங்கு அவங்க வீட்டுல ஒரு சின்ன சோலார் லைட் நீங்க ஒரு 200 ரூபா 300 ரூபா இருக்கும். ஒரு 3 வீட்டுல, ஒரு 5 வீட்டுல உங்க பேரால அந்த வீட்டுல ஒரு விளக்கு எரியட்டும்ட்டு நீங்களே வாங்கி எங்களுக்கு நீங்கள் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே. அச்சமாக மிரக்கல் ஆயில் எத்தனையோ அதிசயங்களை அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறது. அந்த மிரக்கல் ஆயில் நோய்களை தீர்க்கும், எல்லா வலிகளை தீர்க்கும், ஆஸ்மாவை, டிபி, பிபி எல்லாத்தையும் அது நீக்கும். ஆனால் அதை பயன்படுத்துகிற கண்ணை தவிர்த்து எல்லா இடத்துலயும் நீங்க போட்டு நல்லா தேய்ங்க. ஒரு சொட்டு சுடுதண்ணியில போட்டு குடிங்க. பிபி, சுகர் இருக்கிறவங்க, அப்புறம் தலையில கட்டி இருந்துச்சுன்னா, இல்ல முடி கொட்டுதுன்னா, அது ஒரு 10 சொட்டு தேங்காய் எண்ணெயில போட்டு நல்லா தேய்ச்சி விடுங்க. ஒரு 3 நாளைக்கு செய்யுங்க. முடி கொட்டுறது கம்மியாயிடும். நல்ல விடுதலையை நீங்கள் பெறுவீர்கள். நிச்சயமாக இரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம் 120 வருடங்களுக்கு முன்பதாக நம்முடைய மூதாதையர்கள் அந்தோனியா தகடு, செபஸ்தியா தகடு எழுதி அதுல வீட்டு முன்னாடி தொங்க விட்டுருப்பாங்க. எந்த சாத்தானும் எந்த அசுத்தாவிகளும் நம்முடைய குடும்பத்துக்குள்ள வரக்கூடாது என்று. அதுல உள்ள கட்டு ஜபங்கள் ஒரு மூதாதையரால் எனக்கு கொடுக்கப்பட்டது. அதை எல்லா வகையான நோய்களுக்கும், பிணிகளுக்கும், செய்வினைகளுக்கும், எல்லா தடங்கல்களுக்கும் இது கட்டு ஜபம். இதுல எல்லாத்துக்கும் ஜபங்கள் இருக்கிறது. இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே.